நான் ஒண்ணு நேராவே கேக்குறேன். உங்கள் கணவரின் மரியாதை உங்கள் மரியாதையா, உங்கள் தம்பியின் மரியாதை உங்கள் மரியாதையா? அவரோட மரியாதை தான் சார் மரியாதை. அப்புறம் அதை கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. இன்ன வரைக்கும் சார் போன்ல பேசுவாங்க சார். நான் பக்கத்துல உட்காந்துருப்பேன். என்கிட்ட ஒரு வார்த்தை இன்னும் பேசிட்டு கிடையாது சார். அவங்க வீட்டுல இருந்து யாருமே, அவங்க வயசானவங்க ஆட்சில இருந்து அவங்க அம்மா, அவங்க அப்பா, அவங்க தம்பி, தங்கச்சி. எந்த இடத்துல உங்களுடைய மரியாதை மிஸ் ஆகி போச்சு, விட்டு போச்சுன்னு நினைக்கிறீங்க? கடை எடுத்த பிறகு சார். கடை எடுத்தே நான் எதை கூட்டாலும் சரி சார், உடனே ஓடி வந்துருவாங்க. வாடகை மாப்பிள்ள அப்படின்னு உடனே வந்துடுவான். ஃபங்க்ஷன் இது கட்டுறா, இதை பண்ணணும்னு சொன்னா உடனே செஞ்சிருவான். இப்போ வாடா ஒரு வார்த்தை வீட்டுக்கு வந்து சும்மா வந்துட்டு போடான்னு சொன்னா கூட வருது இல்ல சார். 6 வருஷம் சார் இது வரைக்கும் வந்தது கிடையாது. யாருமே வந்தது கிடையாது. ஒரு வார்த்தை கூட போன்ல பேசுவாங்க. இவங்க 2 பேரும் வீட்டுல ஃபேமிலி எல்லாரும் பேசுவாங்க. ஒரு வார்த்தை மாப்பிள்ள எப்படி இருக்க, தம்பி எப்படி இருக்க, அவன் போய் அவங்க ஆச்சு கேட்டது கிடையாது, பேசணும் கிடையாது. இவங்க தம்பியும் சரி தங்கச்சியும் சரி இப்ப கல்யாண வாழ்த்து கூட அக்கா நல்லா இருக்கீங்களா, அதாவது அக்கா மேரேஜ் அவ்வளவுதான் போட்டாங்க. தவிர மச்சான ஒரு வார்த்தை போட்டது கிடையாது. ஆனா உண்மையா மனசுக்குள்ள இதெல்லாம் எவ்வளவு வலியா இருக்கு. ரொம்ப எதுவுமே கலந்துக்கல முடியல சார். அவங்க வீட்டுல எதுவும் கூட மாட்டாங்க. அவங்க தங்கச்சிக்கு கல்யாணத்துக்கு கூட சரியா முறை எதுவுமே பண்ணல. ஒரு பத்திரிக்கை வைக்க இல்லை. போன்ல சொன்னாங்க உங்க அம்மா கல்யாணம் வச்சிருக்கேன் என் பொண்ணுக்கு, வந்தா வாங்க, அவ்வளவுதான் முடிச்சிட்டாங்க. போகவில்லை சார். இப்ப பழைய மாதிரி ஒரு கடையெல்லாம் வச்சு நல்லா வந்துட்டாருன்னா வந்துருவாங்களா எல்லாரும்? வருவாங்க சார், கண்டிப்பா வருவாங்க. நீங்க மறுபடியும் ஜெயிச்ச பிறகு